Hi, I'm Amu. Handstar Saxena Sarudia Sax Pictures பேனரில் ஷிவானி படத்தில் நடிக்கிறது எனக்கு நிஜமாவே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். டைரக்டர் கோகுல் வந்து வெரி நைஸ் டைரக்டர். இப்படி ஒரு டைரக்டர் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டருக்கு ஈக்குவலாக இஸ் டைரக்டிங் த மூவி. ரொம்ப அழகாக சொன்னார் என்னுடைய ரோல். அதே மாதிரி இந்த படத்தில் என்னுடைய ரோல் நீங்கள் ப்ரீவியஸாக என்ன மூவிஸில் பார்த்த ரோல்ஸ்க்கும் இந்த படத்தில் பார்க்குற ரோல்ஸ்க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை இந்த படத்தில் பயமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த படம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் டு மை டீம். அதே போல் எங்கள் கேமராமேன் லக்ஷ்மன் ரொம்ப அழகாக வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பயமாக இருக்கும். ஹாலிவுட் மூவிஸ்க்கு ஈக்குவலாக இந்த படமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரெடியா? குட் மார்னிங் இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ். நான் சாய் கோகுல் ராம்நாத். இது டைரக்டராக என்னோட முதல் படம். நான் கேவிஎன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அயன் அண்ட் மாட்ரான். அதுக்கப்புறம் சாக்ஸரை மீட் பண்ணி ஒரு ஹாரர் ஜானர் சொல்லி ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதனால ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் தான் அந்த ஷிவானி. அண்ட் இது வந்து ஷிவானி இஸ் அ ஃபுல் லென்த் ஹாரர் ஃபிலிம். ஒரு 2-3 சீனில் ரொம்ப ஸ்கேரியாக வந்திருக்கு. த என்டையர் ஃபிலிம் இஸ் மென்ட் டு உங்களை பயம்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி யூல் கெட் ஸ்கேர்ட். அண்ட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் நான் நம்புகிறேன். த டீம் இஸ் வெரி யங். லக்ஷ்மன் குமார் கேமரா பண்ணியிருக்காரு. சத்யராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இஸ் டன் த எடிட்டிங். அவர் வந்து பிரவீன் ஸ்ரீகாந்த் சார்கிட்ட வந்திருக்காரு. இந்த படத்தை எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணமோ அவ்வளோ தூரம் பண்ணி அதை பார்க்கும்போது இட்ஸ் லைக் எவ்ரி சீன் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கிற மாதிரி தோணுது எனக்கு இப்போ பார்த்ததுக்கப்புறம். தேங்க்ஸ் டு த எடிட்டர் விஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில். அவர் ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் எதுக்கிட்டலாம் அவர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. த டீம் இஸ் வெரி வெல் பிளான்ட். ரொம்ப பிளான்டாக இருந்தோம். அதனால வி ஆர் ஏபிள் டு ஷூட் த என்டையர் ஃபில்ம் இன் லைக் ஒரு 23 நாளில் முடிச்சிட்டோம் படத்தை. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. வி ஹோப் யூ என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி நாயர். ஷிவானி படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் ஒடிசா இட்ஸ் அ ஹாரர் மூவி. இட்ஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆல் கம் அண்ட் வாட்ச் த மூவி. A lot of hard work has gone into it. So we do need your prayers and blessings to move on. The music of the movie is absolutely wonderful. We have very very nice romantic numbers as well as a happening club number. எல்லாரும் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும், மியூசிக் கேட்கணும், என்ஜாய் பண்ணணும். And please do bless us. Thank you. India Glitz viewers ka vanakkam and per Kavya. This is my first movie. It's a Tamil Telugu bilingual movie and it's called Shivani. I play a role of a journalist in this movie. It's a thriller romantic movie and my director has sketched out a really good character and it's a very strong character. It's been an honor to be a part of Sax Pictures and be launched by Saxena sir. Also the audio of the movie, we are releasing it today. It has wonderful tracks and we have 2 songs releasing today, the club and the melody song. So hopefully all of you would love it and hopefully the movie does great. Thank you so much. Hi, this is Rajat and this is Sachin. We are the composers of the movie Shivani. Shivani படத்தில் வந்து 4 songs இருக்கு. நாங்கள் லாஸ்ட் இயர் இந்த டைமில் தான் யுவன்னு ஒரு மலையாளம் ஆல்பம் செஞ்சோம். அந்த ஆல்பத்தில் நெஞ்சோடு சேர்ந்த ஒரு சாங் யூடியூபில் ரொம்ப வைரல் ஹிட் ஆகிடுச்சு. அந்த சாங் மூலமாக we got the chance to do music in Shivani. அந்த ஷிவானியில் வந்து அந்த நெஞ்சோடு சேர்த்து சாங்கோட தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் இருக்குது. ஆலாபராஜு, ஸ்வேதா மோகன் அண்ட் தீபக் தான் அது பாடியிருக்கேன். இந்த படத்தில் நாங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரேப் அண்ட் கானா ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது ஷிவானியில், விச் இஸ் ஒன்று வந்து ஒரு ஃபிலிம் வெர்ஷன், அப்புறம் இன்னொரு கிளப் வெர்ஷன் இருக்குது. லிரிக்ஸ் கிளப் வெர்ஷன்னா இங்கிலீஷ் கிளப் வெர்ஷன் லிரிக்ஸ். அப்புறம் சிங்கர்ஸ், இந்த கானா ரேப் சிங்கர்ஸ் வந்து கானா உலகநாதன் சார் அண்ட் ஹைட் கார்த்தி. இந்த படம் ஒரு ஹொரர் கம் ரொமான்டிக் ஃபிளிக் தான். ஸோ இதோட ரீரெக்கார்டிங் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வி எக்ஸ்பெரிமெண்டட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் டோன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் செஷன்ஸ் இன் திஸ். ஸோ அதை நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஷிவானி படத்தோட சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிறதுக்கும் ஷிவானி படம் ஹிட் ஆகிறதுக்கும் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச்.
மாலை வணக்கம். எல்லாத்தையும் பேசி முடிச்சாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க. சாக் சார் வந்து இப்போ எல்லாரும் சாக் சாருக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. சாக் சார் வந்து உண்மையிலே ஒரு நிறைய பேருக்கு ஏன் இப்படியா இருந்திருக்கிறாரு. அவரோட வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது அப்படின்னு ஒரு வருஷம் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி ஒரு சின்ன கவலை கூட படாம அதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையில் இறங்கிட்டாரு. அவர் உண்மையிலே அவர் வந்து எந்திரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ணி கொடுத்த ஒரு ஆள். அந்த படத்தை எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி என்ன லான்ச் பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த்ல இருந்து எல்லா ஹீரோ பாரத், ஜெயம் ரவி எல்லாரோடையும் பழகிருக்காரு, தனுஷ் கூட பழகிருக்காரு, எல்லாரோடையும் பழகிருக்காரு, சிம்புவோட பழகிருக்காரு. அவர் யாருக்கிட்டே போய் உண்மையிலே டேட்டு கேட்டிருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்கும். ஆனா அது இல்லாமல் ஒரு புது டீமை ப்ரமோட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிற அவரோட எண்ணம் ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அவர் நிறைய பேர் தூக்கி எறிஞ்சும் கூட, அவர் முதுகுல நிறைய பேர் குத்தியும் கூட, அவர் 4 பேர் முதுகுல தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடக்ஷன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கே இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் மனசார சொல்றேன். அப்புறம் வந்து இவரோட டேஸ்ட் வேற, ஐயப்பன் டேஸ்ட் வேற, சம்பந்தமே கிடையாது. இவர் ஆங்கிள் வேற, இவரோட இன்விடேஷன் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், ஐயப்பன் இன்விடேஷன் வேற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படி, இவர் ஒரு ஏ கிளாஸ், அவர் வந்து தப்பா நினைச்சாங்க, அவர் ஒரு லோ கிளாஸ் தான். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி ஜாயிண்ட் ஆகிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம். எதுனாலும் இன்விடேஷன்ல இருந்து அவங்க சொன்ன மாதிரி முன்னாடி இவங்க போட்டுவாங்க, பின்னாடி போட்டுவாங்க. இந்த படம் யார் பண்ணிருக்கான்னு ப்ராப்பரா கண்டே படிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். எதனால இவர் ஐயப்பன் பேசுறாரா, அவர் சாக்சன் பேசுறாரு, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 பேரும் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற ஒரு நபர்கள். நிறைய ஆபீஸ்க்கு போனா டெய்லி ஒருத்தரா வருவாங்க. ஒருத்தர் ஒரு கார்டு எடுத்துட்டு வருவாரு, அண்ணே எனக்கு படம் பாக்குறீங்களா அப்படின்பாரு. இவர் ஒரு நாள் ஐயப்பண்ண வந்து சாரி என்ன ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன்னா படம் பார்க்கவே முடியல, அவ்வளவு படம் வரிசையா வந்துட்டே இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆகி டாக்டர் 1 மாசம் படமே பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு, கண்ணு வலின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இப்ப நிறைய படங்கள் இவங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. அதுல சூசியான படங்களை செலக்ட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் சாக் சார் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இருக்கும்போதே, நான் பழனி சண்டைன்னு 2 படம் சன் டிவில இருக்கும்போதே 2 படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாசக்தி வந்து செக் வாங்கிட்டு போயிருன்னு சொன்னாரு. 2 படத்துக்கும் அவர் கொடுத்த செக்கை போட்டு தான் உண்மையிலே படமே ஆரம்பிச்சேன். அப்படி வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம்லாம் மனசார சாக் சாரையும் ஐயப்பனையும் நேசிச்சு வந்த கூட்டம் தான். மற்றபடி இது ஒரு பெரிய படம் அப்படிங்கிறதுக்குலாம் வரல. அந்த 2 இதயங்களுக்காக வந்திருக்காங்க. இந்த படத்தோட நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னடா இவர் வந்து ஒரு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணவர், இவர் என்ன அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து சிவானின்னு ஒரு படம் பண்றாரு, ஆர்டிஸ்டே எல்லாம் நியூ பேசுன்றாரு, டைரக்டர் பேசுன்றாரு எல்லாம் சொல்லி எனக்கு உண்மையிலே ஒரு சின்ன ஒரு நண்பனா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா மணி இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பயம், இப்ப இந்த படத்துல ஏற்படுத்தின பயத்துல அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும், ஒரு ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கிற அடியே ஒரு சூப்பர் ஹிட்டுக்கான ஒரு முழிப்பு தெரியுது. சாக்ஸ்ன்றவர் சொல்லிட்டாரு ரொம்ப இன்டெலிஜென்ட்னு. எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்னு சொல்ல முடியாது, ஒரு 20 வருஷமா தெரியும். இஸ் வெரி பிரில்லியன்ட் மேன். என்னன்னா அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். சின்ன படம்னு சொல்லிட்டாரு, அதுதான் கஸ்டமர். படம் சின்ன படம் பெரிய படம், அவர் இந்த எஃபர்ட்டை இன்னும் ஒரு பெரிய படமும் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி. அவருக்கு தெரியும் எல்லா வித டெக்னிக்கல்லி எப்படி இதெல்லாம் பண்ணணும். சில பேருக்கு எடுக்கதா தெரியாது, எப்படி கொண்டு போய் ப்ரமோட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இவர் இப்போ சொந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படம் ஒரு
செஞ்சு பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டிட்டு எல்லாரோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது. தேங்க்ஸ். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அவர் சாக்ஸ் சின்ன படம்னு சொன்னார். பட்டு இங்கே அடிக்குது பார்க்கும்போது, அங்கே தான் ஜனங்களுக்கு அடிக்கணும் படம் ஹிட்டு. கொஞ்ச நாளாகவே தமிழ் ட்ரெண்டு, சினிமா ட்ரெண்டு ரொம்ப மாறி இருக்கு. தினத்தந்தி பேப்பரில் பார்த்தோன்னா ஒரு 4 பேஜ் விளம்பரம். நமக்கு படம் எடுத்து லாபம் வருதோ நஷ்டம் வருதோ, தினத்தந்தி பேப்பருக்கு லாபம் வருது. அதில் என்னென்ன படங்கள் வரும், என்னென்ன படங்கள் வராது அப்படிங்கிறது பெரிய படங்கள் கூட எங்கே இருக்குன்னு தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அட்டக்கத்தி திடீர்னு ஒரு விளம்பரம் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருக்கு. இது என்னடா அட்டக்கத்தின்னு ஒரு பேர், லூஸ் மாதிரி. அதுக்கப்புறம் திடீர்னு அதில் ஞானவேல் ராஜா பேர் சேர்த்து கொஞ்சம் அதுக்கு பவர் கூடுது. இதுக்கப்புறம் திடீர்னு பீட்ஷான்னு ஒரு டைட்டில். யாராவது சினிமாவுக்கு பீட்ஷா பர்கர்னு பேர் வைப்பாங்களா? வச்சிருக்காங்க. அதில் திடீர்னு சங்கம் சினிமாஸ்னு ஒரு பேர் சேர்த்து வருது. அந்த ரெண்டுமே இன்னும் பல படங்கள் இருக்கு இந்த வரிசையில். பெரிய படங்களுக்கு ஈக்குவலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் கணக்கு போட்ட நம்ம தான் தப்பு. ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவங்க நியூ ட்ரெண்டு வர வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நமக்கு தான் கொடுக்க தெரியல. இன்னைக்கு ட்ரெண்டு என்ன அப்படின்னாக்க, படம் எடுக்கிறவங்களால ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணுறவங்களால தியேட்டர் பிடிக்க முடியல. படம் எடுக்கும் 50 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட 2 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும். படம் எடுத்து முடிக்கும் போதே 2,000 காணங்கிற நிலைமை வந்துடுது. அவங்களால விளம்பரம் பண்ண முடியாது. அது யார்? அதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கப்புறம் தியேட்டர் அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும். இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகணும். இந்த ட்ரெண்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு சாக்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனால அவர் 36 நாளில் இந்த படம் எடுத்தேன்னு சொல்றாங்க. நான் என்னோட 2வது படமே 28 நாளில் எடுத்தேன். அந்த படம் சில்வர் ஜூப்ளி போச்சு. இது எல்லா துறையும் தெரிஞ்ச ஒரு சாக்ஸ். அவர் நல்லா வரணும். அவர் வந்தால் இன்னும் நிறைய படங்கள் வரும். நிறைய என்கரேஜ் பண்ணுவார் இந்த தொழிலை. அதில் ஊறி தெளிச்சு மேலே வந்தவர் அவர். அதுக்காகவே இந்த படம் ஓடணும். அவர் இன்னும் நிறைய படங்கள் வாங்கணும். என்கிட்ட கூட ஒரு சின்ன படம் இருக்குது, அதையும் வாங்கிக்கங்க மிஸ்டர் சாக்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, கோகுல் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல என்ன இருக்கணும் அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அந்த யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சாக்ஸுக்காகவும் திரு ஐயப்பன் சாருக்காகவும் எல்லாருக்காகவும் பெரும் வெற்றி அடைஞ்சு இன்னும் தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் சாக்ஸ் சாரும் ஐயப்பன் சாரும் தான். சொந்தமாக அவங்களே படம் எடுத்தால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ப்ரமோஷன் யாராலும் பண்ண முடியாது. கண்டிப்பாக சாக்ஸ் சாரும் ஐயப்பன் சாரும் சேர்ந்த படத்தை பெருசாக ஹிட் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ சந்துரு என்னோட ஃப்ரெண்டு தான். ரொம்ப ஒரு நல்ல டைப் அவர். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி படமாக அமையும் மிஸ்டர் சந்துரு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சச்சின், அவர் எங்கே இருக்காருன்னு நான் பார்க்க முடியுமா? 2 பேர் இருக்காங்களா? இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மியூசிக். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்இசி சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் நான் கேட்ட ரொம்ப மெலடியான சாங் இந்த பாட்டு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய இடம் உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டைரக்டராக. இந்த படத்தோட கேமராமேன் லட்சுமணன் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஃபில்மாக அமையணும்னு சொல்லிட்டு நான் அவங்க இந்த டீம் வேலை செஞ்ச அத்தனை பேரையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக முன்னோடிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலாரசிகளுக்கும் என்னோட காலை வணக்கம். சாக்ஸ் பிக்சர்ஸின் முதல் சொந்த தயாரிப்பு சிவானி என்ற திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகியுள்ளது. இதை அருமை நண்பன் சாய் கோகுல்நாத் இயக்கத்தில், லக்ஷ்மண் ஒளிப்பதிவில், ஸ்ரீஜித்தன் சச்சின் இசையமைப்பில், காவ்யா ஷெட்டி, சந்துரு, நிதின் சத்யா, வாலி, இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஸ்ரீநாத், சாம்ஸ், லக்ஷ்மி நாயர் அண்ட்
என்னுடைய சின்ன பொண்ணு சிவானி, அவள் தான் இந்த படத்தோட டைட்டிலு. எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான திரைப்படம். ஏன்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன், இது ஏன் ஹாரர் ஜானர் திருப்பி சாருலத்தாக்கு அப்புறம் சாருலத்தா என் சொந்த தயாரிப்பு இல்லை, அதை வாங்கி வெளியிட்ட படம். இது சிவானி நாங்கள் ஆசைப்பட்டு எடுத்த திரைப்படம். இது பேசிக் ஒரு லைன் பார்த்தீங்கன்னாக்கா, பேய் இருக்கா இல்லையான்ற சர்ச்சை இருக்கு. பேய் நான் பார்த்ததில்லை, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேய் இருக்கா இல்லையா, இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொட்ட லைன் எதுக்காக பேயாக மாறுறாங்க அப்படின்னு. பேயாக மாறினால், அதுவும் ஒரு பழிவாங்கும் பேயாக இருந்தால் என்ன பண்ணோம், அந்த ஒரு லைன் தான் இந்த திரைப்படம். இந்த சாந்தம் தியேட்டரில் நீ காலையில் இந்த ரூமில் இந்த அரங்கத்தில் ஒரு பேய் இருந்தால், ஐயோ எஸ்ஏசி சார் இருக்காரு, முருகதாஸ் சார் இருக்காருன்னு சொல்லிட்டு கம்னு இருக்குமா, ருத்ரதாண்டவாடம். ஸோ எங்களோட பேய் அது மாதிரி தான். ஸோ லைக் பேய்க்குன்னு ஒரு பாரம்பரியம் சினிமாவில் வச்சுருக்காங்க. பேய் வெள்ளைப்புடவை கட்டணும், மல்லிப்பூ வாசனை வரணும், ஜன்னல் டமால் நடிச்சுக்கணும், கீன்னு சத்தத்தில் கதவு திறக்கணும், நாய் கசணும். அது மாதிரி அப்போ கோகுல் கிட்ட பேசி லக்ஷ்மன் எல்லாம் டிசைட் பண்ணி இந்த பாரம்பரியத்தை பிரேக் பண்ணி ஒன்லி வித் டெக்னிக்கல், தட் இஸ் சவுண்ட் அண்ட் விஷுவல் எஃபெக்டில் நம்ம ஆடியன்ஸை த்ரில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படம் உருவாக்கியிருக்கோம். இதில் இந்த படம் ஜெயிச்சாக்கா எங்களுக்கு வேண்டி சந்தோஷம் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா the total project we completed in 36 days including Tamil and Telugu. This we did it because execution and planning தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நாங்கள் படத்தோட ஒரு ஸ்டில் கூட நாங்கள் வெளியே விடலை. படம் 2 காப்பியும் ரெடி. தியேட்டரில் கேப்புக்காக பார்த்துட்டு இருக்கோம். அடிச்சாக்கா ஸ்ட்ரெயிட் அவே இட் வில் கம் டு யூ. இதை என்னுடைய சாரு லத்தான்னு சொல்லுவாங்க, நானும் ஐயப்பன் தேவர் பிக்சர்ஸ் செய்யணும். அவர் வழக்கம் போல எதையும் விற்க விட மாட்டார். எடுத்தோடனே தியேட்டர்ஸ்க்கு நாங்கள் போகிறதுக்கு தான் முடிவு. ஸோ சோனிக்கு எங்கள் நன்றி. அவங்க இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க. அது ஒன்று தான் ஒரே பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் நாங்கள் பண்ண போகிறது இல்லை. ஸ்ட்ரெயிட் வே வில் கம் டு யூ. அண்ட் அடுத்தது இந்த படத்து முக்கிய அம்சம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜித் அண்ட் சச்சின். அவங்க மலையாளமில் ஆல்ரெடி பாப்புலராக இருக்காங்க. அவங்க தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். தேவ் டன் சம் லவ்லி நம்பர்ஸ். இதுக்கு உறுதுணையாக பாப்புலர் சிங்கர்ஸ் ஆலாப், கானா உலகநாதன். ஐ எம் இன்ட்ரடியூசிங் ஆன் ஹைட் கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு ராப் சிங்கரை, அண்ட் இஸ் கான் வெல். இதுக்கு ஒரு பாப் சாங் ஒன்று எடுத்தோம். அது கானா உலகநாதன் முழுமொழியாக தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷில் பாடியிருக்காரு. ஸோ அது அந்த பெருமை எங்களுக்கு தான் சேரும். இங்கிலீஷில் பாடின ஒரு சாங்கை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இன்னொரு பல சிறப்பு அம்சங்கள், லக்ஷ்மன்ஸ் ஒர்க், ஃபோட்டோகிராஃபி, ஐ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன். அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹவ் பர்ஃபார்ம், லைக் த ஹீரோயின்ஸ் லக்ஷ்மி, காவ்யா and Chandru has done an extremely good job, like and the police officer Ali and Nitin Cynthia, like எல்லாரும் ஒரு 4-5 படம் ஹீரோஸா நடிச்சவங்க. இந்த கதைக்காக பண்ணியிருக்காங்க. முரளி and a lot of people, you know, like எல்லா பேரும் மென்ஷன் பண்ண டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் அண்ட் த சப்போர்ட் காஸ்ட், லைக் ஆர்ட் டைரக்டர் விஜய், சுப்ரீம் சுந்தர், ஸ்டன்ஸ் and every department, you know. I take this opportunity once again to thank my wonderful team because they have found a good project. And in the cinema ஜெயிச்சதுனாக்கா definitely like ஒரு 36 daysல ஒரு குவாலிட்டியான ஒரு படம் கொடுத்தோன்ற ஒரு பெருமை எங்களை சேரும். இதுதான் நான் சமீபத்தில் ரசிச்ச ஒரு திரைப்படம் பீட்சா. ஏன்னாக்கா அது ஒரு ஏ கலர் கொடுத்து ஒரு பிஎன்சி மேட்டர் அழகா சொன்னாங்க. நாங்கள் யோசித்த ஒரு டெக்னிக்காலிட்டியும் அவங்களும் யோசிச்சிருக்காங்க. டெஃபினட்டா பட் அதுவும் இதுவும் ஒரே கதை இல்லை, ஒரே ஜானர் தான். ஸோ டெஃபினெட்லி இந்த படமும் சக்ஸஸாக இருக்கும். எங்கள் அழைப்பை ஏற்ற வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஐம் சாய் கோகுல் ராம்நாத். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ பண்ணுற டைரக்டர் கேவி ஆனந்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐஎன்என் மாற்றான் ஒரு ஹாரர் ஃபிலிம் பிளான் பண்ணோம். சாக்ஸாகிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஹி லைக்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் புட்டிங் யூ ஃபுல் ட்ரஸ்ட் இன் மீ. ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. தேங்க்ஸ் டு லக்ஷ்மன், தேங்க்ஸ் டு மை என்டையர் க்ரூ, விஜய் அண்ணா, நிதின் சத்யா, முரளிராம், இப்படி சொல்கிறது சத்யராஜ், காவ்யா ஷெட்டி, சந்துரு, இந்த லிஸ்ட் பெருசாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். அந்த உடனே இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம். மிரட்டலாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு.
ஒரு பெரிய ஹாரர் பிக்சர், அதனுடைய அடையாளம் அதில் இருந்துச்சு. உடனே அது முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு போட்டாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு ஹாரர் பிக்சர்ல ஒரு பாட்டு, ஒரு அழகான ஒரு மென்மையான ஒரு மெலடி, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி அந்த டைரக்டர் வந்து இப்படியாப்பட்ட படத்துல இப்படியாப்பட்ட பாடல்களை பிளேஸ்மெண்ட் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அழகா வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அந்த பாட்டை கேட்கும்போது பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் அது இல்லை ஒன்லி இல்லை, அந்த வார்த்தைகள் கூட மௌனங்கள் பேசும் மொழி காதலா என்னமோ ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு பாடல் வெற்றி பெற்றா படம் வெற்றி பெற்ற மாதிரி, பாதி படம் வெற்றி பெற்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு பாடல் நிச்சயமா வந்து எல்லார் செல்லையும் கொஞ்ச நாளில் ஒலிக்கும்னு நான் நம்புறேன். அதுவே அந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கும். அடுத்து சாக் சார், அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மேடை கிடைக்கல, எனக்கும் அவருக்கும் உண்டான நெருக்கமும் இடையில் ஏற்பட்ட ஒரு உரசலும், அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு மேடை கிடைக்கல. இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அவர் சன் டிவியில் இருந்தப்போ எனக்கு நான் ஃபோன் பண்ணா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. இம்மிடியேட்டா என்ன சார் பண்ணணும் உங்களுக்கு? நான் சொல்லிடுறேன் சார், தம்பியை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். சார் நான் பேசுறேன். இல்லை சார், தம்பி உங்களை ஒரு 10 நிமிஷத்துல கான்டாக்ட் பண்ணுவார் சார் அப்படிம்பாரு. இப்படி இருந்த உறவு இடையில யாரோ இங்கோ இருந்து விட்ட அம்பு லேசா காயப்படுத்திருச்சு என்னை விஜய். அப்புறம் தான் புரிஞ்சது இந்த அம்பு எங்கேயோ இருந்து வந்தது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்ததுனால, சாக் சார் நான் உங்கள்கிட்ட தனியாக கூட எங்கேயும் சொல்லலை, என்னால் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம், அது ஏதோ தவறா நடந்திருக்கலாம். ஆனா என்ன இதுல வேடிக்கைன்னா, சன் டிவில இருந்து வெளியே வந்து முதல் முறை அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். ஃபோன் பண்ணார், சார் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு. என்ன சார் இது பார்க்கலாமான்னு கேட்குறீங்க, தாராளமா வரலாம் அப்படின்னு. இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்தார். அந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி என் கையை பிடிச்சு குலுக்கிட்டு, சார் நான் ஒரு படம் பண்ண போறேன், நீங்க என்ன பிளஸ் பண்ணணும்னாரு. அதாவது எப்படி அதுக்கு அதை எப்படி சொல்ற அந்த நேரத்தில் வந்து அதை எப்படி என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பழைய நண்பனாக அந்த பழைய நட்பை வச்சுக்கிட்டு என்கிட்ட கையை கொடுத்துட்டு, நான் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம், சின்ன படம் பெரிய படம்னு சொல்லக்கூடாது, ஸ்மால் பட்ஜெட் பிக் பட்ஜெட் சொல்லலாம், இந்த படத்துக்கு நீங்க பிளஸ் பண்ணணும்னு சொன்னாரு. சார் சார் உங்க நட்புக்கு நான் வந்து உங்க நட்பு உங்க மனசே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சார். அதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். நட்பு அப்படின்னு சொல்லும்போது, உடுக்கு இழந்தவன் கை போல் அங்கே எடுக்கும் கழுவதாம் நட்பு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவர் வேஷ்டி கீழே விழுகும் போது பிடிக்கிற கை வந்து ஐயப்பன் கையா இருக்கும். பானையிலே சோறு இருந்தா காக்கைகளும் சொந்தமடா, ஒன்னும் இல்லாட்டி சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு கவிஞர் அன்னைக்கு சொன்னாராம். அந்த பானையில சோறு இல்லாதப்ப கூட அவர் கூட தோளுக்கு தோழா நின்ன ஐயப்பன் சார், உங்கள் நட்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு நன்றி சொல்லணும் அவருக்கு. தயாரிப்பாளர் சங்க தலைவனாக அவர் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 படம் வாங்கி ரிலீஸ் பண்ணார். முதல்ல நான், அது
தேவர் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணிச்சா இல்ல இவர், அதாவது ஐயப்பன்னா சாக்ஸ் தான் ஐயப்பன். இது இந்த இன்னைக்கு இன்விடேஷன்ல கூட பார்த்தேன், ஃப்ரண்ட் பேஜில் சாக்ஸ் பிக்சர்ஸ் சக்சேனா சிவானி, அப்படியே அட்டையை திருப்பி பாருங்க, தேவர் பிலிம்ஸ் ஐயப்பன். இப்படி ஒரு, அதாவது இவர்னா அவரு, அவர்னா இவர். இதுல பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்எஸ்சினா விஜய், விஜய்னா எஸ்எஸ்சி. இது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா சில நேரத்தில் இதுவே எனக்கு மைனஸா இருக்கு. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் எஸ்எஸ்சி உட்கார்ந்துருக்காருன்னா அந்த சீட்ல என்னமோ விஜய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சேர் போட்டு உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம். அது வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்படி நினைக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. ஏதாவது தப்பா பேசிருந்தேன். அப்படி ஒரு நல்ல அந்த 2 படம் அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. ஒன்னு நான் ஸ்மால் பட்ஜெட் பிக்சர், என்னுடைய எனக்கும் பிள்ளை மாதிரி தான் அவரு, விஜய் ஆண்டனி. ஆர்வமா வந்து படம் எடுத்துட்டாரு, ஒரு நல்ல படம் எடுத்துட்டாரு. எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கை கொடுத்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணி அதை ஒரு வெற்றி படமாக்கியது மட்டுமல்ல, ஒரு வெற்றி கதாநாயகனையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. 2வது அவங்க வாங்கின படம் சார்லத்தா, அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். இன்னைக்கு சிறிய படங்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வெளியே கொண்டாடுறது, வெளியிடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை மாதிரி ரெப்யூட்டட் ப்ரொடியூசர்ஸே, அதாவது காலங்காலமா இங்க குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம், 30 வருஷம் 35 வருஷம், எங்களாலே ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிறிய படங்களை வாங்கி அவரு அந்த 2 படமும் ரிலீஸ் பண்ணது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவருக்கு கான்டாக்ட், சாக்ஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் உண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில். எந்த ஒரு விலை போகிற விலைக்கு விற்கிற ஒரு நடிகரை போட்டு முதல் படம் எடுத்திருக்கலாம், அவர் கால் ஷீட் கேட்ட யாரும் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சொந்த படமாக அவர் எடுத்ததும் ஒரு சிறு முதலீட்டு படம். ஆகவே தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக, சிறிய முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் சார். இப்படி அவருடைய நல்ல மனம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் பிரஸுக்கும் வந்திருக்கிற நண்பர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் வணக்கம். சாக்ஸ் சார் வந்து லைலா காலேஜில் எனக்கு சீனியர். மெயினாக நாங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகிறது அங்கே தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சன் டிவியில் அவர் எவ்வளோ பெரிய பங்களிச்சிருந்தார் அப்படின்றது தெரியும். இஸ் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டருங்க. ஆக்சுவலாக பணத்தோட நிறையா பேர் சினிமாவுக்கு வராங்க, ஆனால் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது பாதி பேருக்கு தெரியாது. நிறையா ப்ரொடியூசருங்க பணத்தோட வந்து அந்த பணத்தை எப்படி செலவழிப்பது, அப்படி அந்த எக்ஸிகியூஷன் தெரியாத ப்ரொடியூசர் டைரக்டருங்களையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, இண்டஸ்ட்ரியும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்குது. சினிமாவுக்கு வெளியே இருந்து பணம் கொண்டு வருபவர்கள் பணம் சினிமா முதலை மாதிரி முழுங்கிக்கும். சினிமாலே சம்பாதிச்சு சினிமாலே போடுற பணம் தான் சினிமாவில் நிற்கும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரேடை லேர்ன் பண்ணுறது, அந்த ட்ரேடை லேர்ன் பண்ணிட்டு அதில் இறங்குறது. நான் கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம், குஷிக்கு அப்புறம் நான் எந்த ப்ரொடியூசருக்குமே நான் வந்து டைரக்ட் பண்ணல தமிழ்நாட்டில். என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் நான் பண்ணேன். ஸ்பாட்டில் போய் இறங்கினா இன்னைக்கு ஈவினிங் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். எத்தனை கார் அப்படி ஒரு பேனிங் விட்டா சொல்லுவேன். இத்தனை கார், இத்தனை பெட்ஃபோர்ட், இத்தனை ஜிம்மி ஜிப், ஈவினிங் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுவேன். சாக் சார் ஒரு நாள் என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாரு. சாக் சாருக்கும் அதே அந்த கிளாரிட்டி உள்ள ஒரு மனிதர். நிறையா கம்பெனிஸ் வந்து பணத்தை போட்டுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த பணமும் போய் அவங்களும் நிறைய பேர் காணா போயிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான்.
என்ன பண்ணணும், எதை வச்சு என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும் தெரியும். லட்சுமி மட்டும் இருக்கும், சரஸ்வதியை கிளப் பண்ணி வேலை பார்க்கணும். அது பர்ஃபெக்டாக தெரிஞ்சது சாக்ஸ் சார். ஏன்னா அது ஒரு வாழ்க்கையில் பல ஹடில்ஸையும் பல நல்லது கெட்டதுகளையும் ஒரு மட்டும் நல்லதை மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தன் எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் நல்லாவே இருக்கிறான்றது இல்லை. பாதைகள் தடுமாறும் பொழுதும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு சிறப்பான பாதையில் போறதான் ஒருத்தனோட ரியல் கட்ஸ். சோதனைகள் எல்லாருக்கும் ஏன் கிடைக்குது அப்படின்னா அவனை இன்னும் பெருசா ஆயப்படுத்திக்கிறதுக்காகத்தான். அந்த வகையில் சாக்ஸ் சார் தன்னை மீண்டும் மீண்டும் ஆயப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இன்னைக்கு ஒரு படத்தை கொண்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த படம் பட்ஜெட்ல பண்ணியிருக்காரு, பல பேருக்கு வாழ்க்கையா இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையும்ன்றதை நான் மனமாற வாழ்த்துறேன். அண்ட் ஒன் மோர் திங், சாக்ஸ் சார் இன்னும் பெரிய பட்ஜெட் படங்களும் எடுக்கணும். ஏன்னா இஸ் a கிரேட் எக்ஸிக்யூட்டர். என்ன எப்படி செலவழிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற பக்காவை தெரிஞ்ச ஒரு எக்ஸிக்யூட்டர். இப்படி ஒரு நாலெட்ஜ் உள்ள ஆள் இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய படங்கள் கொடுக்கணும். அதுக்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சாக்ஸ் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ லீ படத்துக்காக இருக்கட்டும், கோ பிரதர்ஸ் படத்துக்காக இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய முதல் படம் அவரோட ப்ரொடக்ஷன்ல பண்றாரு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவருக்கு ஒரு படத்துக்கு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம், பப்ளிசிட்டி எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நல்லா தெரிஞ்சவர் அவரு. அதனால ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோன்றதை விட இந்த படம் பார்த்தே ஆகணுங்கிற அளவுக்கு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணிடுவாரு. அண்ட் அவர் கூட ஐயப்பன் சாரும் இருக்கிறது அவருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ் நல்லா தெரியும். ஏன்னா பீயிங் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு எந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அவரு இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது டெஃபினட்டா அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். இந்த சாங் ப்ரோமோ சாங் ஷூட் பண்ணும்போது கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல அங்க போய் சாங் தான் ஷூட் பண்றாங்க அப்படின்ட்டு. நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் ஆடுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஐயோ திடீர்னு எப்படி பிராக்டிஸ் பண்ணி ஆடுறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா எனக்கு சாங் வந்திருக்கிறத பார்க்கும்போது ஐயோ கொஞ்சம் ஆடி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாயந்தரம் மச்சான் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்கு. சக்தி சார் சாரி, இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன், அதனால இன்னைக்கு வர்றது கஷ்டம். அதனால அதை பத்தி ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். பொதுவா சக்தி சிதம்பரம் சார் நீங்க பாத்தீங்கன்னா கேமரா இல்லாம கூட படம் எடுத்துருவாரு. ஆனா நமிதா இல்லாம ஒரு படம் எடுக்கவே மாட்டாரு. இந்த படத்துல நமிதா இல்லாம இருந்தாலும் நமிதாவோட ஃபேமஸ் பஞ்ச் டயலாக் வச்சிருக்காரு, மச்சான் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா நமிதா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்க வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். திறமைகள் நிறைய உண்டு, நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும். எத்தனையோ இயக்குனர் இருக்காங்க நல்ல பொட்டென்ஷியலோட, ஆனால் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கோகுல் இஸ் a வெரி டேலண்டட் டைரக்டர். ஆனந்த் சார் கிட்ட பணியாற்றியவர், கேவி ஆனந்த் சார் கிட்ட. வெரி குட் ஸ்டோரி டெல்லர், நல்ல வெரி எஃபிஷியன்ட் பர்சன். நான் நினச்சிட்டு இருந்தேன் கோகுலுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல சாக்ஸ் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஒரு நல்ல இயக்குனர் திரும்ப நீங்கள் இண்டஸ்ட்ரி கொடுக்குறீங்க. இட்ஸ் வெரி டேலண்டட் பர்சன். அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்வாங்க. சாக்ஸ் சார் பொதுவாக சேட்டலைட் வாங்குறதுக்கே ஒரு 10 தடவை யோசிப்பார். அந்த படத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி தான் எடுப்பார். இது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் அவர் தயாரிக்கிற ஒரு படம். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் இட் ஹேஸ் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ். வெரி ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன். வெற்றி நிச்சயம் என்னை பொறுத்த வரைக்கும் சாக்ஸ் சார் தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இல் பி a கிராண்ட் சக்ஸஸ். விஷிங் கோகுல் ஹார்டி பெஸ்ட் விஷஸ். அண்ட் லக்ஷ்மன் எனக்கு பிடிச்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸில் ஒருவர், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வண்டர்ஃபுல் ஃபிலிம். சிவானி படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாக்ஸ் சார் பெஸ்ட் விஷஸ் சார். பெஸ்ட். வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெருந்தகைகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் திரையுலக பிரபலங்களுக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய புதுமுகங்கள் அத்தனை பேருக்கும், அப்புறம் டெக்னீஷியன்ஸ், பத்திரிகை நண்பர்கள், இணையதளம், .coms எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். சாக்ஸ் சார் பேசும்போது பேயை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இங்கே உள்ள பாதி பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், மீதி பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி நீங்கள் பேயை பார்க்காம இருக்க முடியும்? எல்லாம் ஹன்சிகா மோட்வானி மாதிரி தான் வாழ்க்கையில் நுழையிறாங்க. முடியும் போது தான் சிவானின்னு தெரியுது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேசும்போது சொன்னாங்க,
ட்ரெண்ட் மாறி இருக்கு சினிமாவில். பேய் வந்து இப்போ ஹாரர் லேட்டஸ்ட் டெக்னிக், லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து இன்னைக்கு ஹாரர் இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு, பேசும்போது சொன்னாங்க. உண்மைதான், இந்த படத்தில் பல புதுமுகங்கள் இருக்கலாம். இந்த படத்தில் உள்ள ஒரு பழைய முகம் பேய் தான். ஏன்னா பேய்ன்ற உணர்வு வந்து காலங்காலமாக எல்லார் மனசுலையும் இருக்குது. அதனால் அந்த பேய் இருக்கிறத வச்சு அது வந்து சாக்ஸ் சார் வந்து கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் ட்ரிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஸோ எது போய் இப்போ உள்ள யூத்தை, இப்போ உள்ள ஆடியன்ஸை எது கரெக்டாக ரீச் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை டேப் பண்ணக்கூடிய அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் சாக்ஸ் சாருக்கு உண்டு. பிகாஸ் ஹி இஸ் அ குட் மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி. அவருக்கு இந்த வியாபாரத்தை, இந்த நம்ம எஸ்ஜே சூர்யா சார் பேசும்போது சொன்னார், இஸ் எ வெரி குட் எக்ஸிக்யூட்டர் என்று சொன்னார். அது மாதிரி அவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு அதை எடுத்திருக்காரு. அவர் நினைச்சா எந்த பெரிய ஹீரோஸையோ பெரிய ஹீரோயினோ போட்டு ஒரு பெரிய படமே பண்ண முடியும். எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க அவரை, நீங்க பெரிய படம் பண்ணணும், பெரிய படம் பண்ணணும். அவருக்கு தெரியாது இல்லை. அவர் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆழம் தெரியாத ஒரு கிணறோ ஒரு குளமோ பார்த்தீங்கன்னா மெதுவாக பெருவரில் கட்ட வரல மட்டும் விட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு குச்சியை விட்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் மொத்தமாக உள்ள குதிக்கிறது. இப்போ அவர் வெறுமனை கட்டை வரல தான் விட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் குச்சியை விடுவார், அதுக்கப்புறம் டபக்குன்னு உள்ள குதிப்பார். ஹீ நோஸ். படம் வந்து எல்லாரும் வந்து ஒரு ட்ரெய்லரையும் ஒரு சாங்கையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இது ஒரு டெக்னிக்கலி குட் ஃபிலிம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பேய் வந்து ஒரு கலாச்சாரமாக மாறி வந்துட்டு இருக்கு. ஒரு பேய் கலாச்சாரம் வந்திருக்கு. அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டிவி சீரியலே பாருங்களேன், பயமுறுத்துறதுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பயப்படுறதுக்கு ஆசைப்படுறோம். நீ என்ன திறமையா பயமுறுத்தினா நீ வெற்றி அடைவாய். அதனால அதை அந்த பக்கு பக்குன்னு பயப்படுறதும் அலறதும் இப்போ உள்ள பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு ஆதார உணர்வு தான் இந்த படத்தின் வெற்றியாக அமையும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி வந்த பேய் சம்பந்தப்பட்ட 2-3 படங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி இதுவும் வந்து இன்னைக்கு டிவி சீரியல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளைங்கள்லாம் பெருசு பெருசாக மையெல்லாம் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கோவமாக திரும்பி பார்த்து மாடிப்படி ஏறி மறுபடியும் இறங்கி வந்து அதுக்குள்ளே ஒரு எபிசோட் முடியும். அப்படி நின்று உடனே அந்த பக்கத்தில் கிச்சன்ல இருந்து ஒரு பாவம் போல ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கும். பார்த்த உடனே டான் 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 கிட்டத்தில் வந்து க்ளோஸ் அப் வந்து உன்னை அழிக்காம விட மாட்டேன் தொடரும். ஏன் இந்த மாமியார் இந்த மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறான்? பெண்களை வந்து பேய் மாதிரி காட்டி பயமுறுத்தி சீரியல்களே ஓடும்பொழுது ஏன் சினிமா ஓடாது? ஸோ ஃபேக்ஸ் எவ்வளவு சீக்கிரமா போய் சேருதோ அந்த அளவுக்கு சாக்ஸ் போய் சேருவாரு. ஷூவுக்கு சாக்ஸ், சினிமாவுக்கு சாக்ஸ், சாக்ஸ் சாக்ஸ், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைய வேண்டும். இங்க பெரிய வெற்றி அடைந்த பலர் இந்த மேடையில் இருக்காங்க. ஈரோடு மகேஷ்க்கு சிரிப்பு தாக்க முடியல, பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி காம்பேர் பண்ண பல பேர் இன்னைக்கு ஹீரோ ஆகியிருக்காங்க. மகேஷ் வாங்க வெளியே வந்துடுங்க, சொல்ல முடியாது, சாக்ஸ் என்ன வேணாலும் டிசைட் பண்ணுவார். அதனால நல்ல ஒரு பேக்கேஜ் தான் ஒரு படத்தோட வெற்றி. இன்னைக்கு வந்து கதை தான் உண்மையில இன்னைக்கு வந்து, அதாவது இசையமைப்பு மாறலாம், ட்ரெண்ட் மாறலாம், இசையோட ட்ரெண்ட் மாறலாம், நடிகர்களுக்கு மார்க்கெட் இருக்கும், குறையும், வளரும், கூடும். ஆனா என்றுமே மாறாமல் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னைக்குமே மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹியூமர். இந்த நகைச்சுவை மட்டும்தான். வேற வேற டிஷர்ட் போட்டுக்கும், சில நேரம் ஷர்ட் போட்டுக்கும், சில நேரம் வேட்டி கட்டிக்கும், என்ன வேணாலும் பண்ணிக்கும். ஆனால் ஹியூமரை கடைசி வரைக்கும் தனது சின்ன சின்னதாக தன்னுடைய வடிவங்களை மாற்றிக்கொண்டிருக்கும். ஆனால் ஹியூமர் என்னைக்குமே ஜெயிக்கும். இன்னைக்கு பல படங்களின் ஜெயிப்பு ஹியூமர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹியூமர் நல்லா இருந்தா டெக்னிக்கல் எலிகன்ஸை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை. நம்ம பாக்கியராஜ் சார் எடுத்த மிகச்சிறந்த படங்கள் என்ன ஹியூமர். இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய பாக்கியராஜ் சார் அவர்கள் தான். நான் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார்கிட்ட வந்து நண்பர்கள்னு படம் பண்ணேன். அது என்ன வசூலை வாரி குவிச்சது தெரியுமா? அது ஹியூமர். இப்படி சொல்லிட்டு போறேன். இதுல உள்ள பல பேருடன் நான் பணியாற்றி இருக்கிறேன்.
எங்கெல்லாம் ஹியூமர் மக்களை போய் ரீச் பண்ணுதோ அந்த படமெல்லாம் ஒரு 50 to 70% அந்த செகண்ட்லேயே தப்பிச்சிருது. ஆனால் ஹியூமரை கூட நம்பாமல் ஹாரரை நம்பி மேக்கப் எடுத்துட்டா பல பேர் ஹாரர் தான், அதை இங்க நான் சொல்ல வரல. ஹாரரை நம்பி புதுமுகங்களை வைத்து புதிய மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தி நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்று சொல்வது சாக்ஸின் தனிப்பட்ட தன்னம்பிக்கையும் திறமையும் தான். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போறீங்க? ஸோ அதனால இப்போ முதல்ல டைரக்டர் பேர் சொன்னாங்க. முந்தியெல்லாம் ரெட்டையர்கள் வருவாங்க இயக்குனர்னா, ராபர்ட் ராஜசேகர். அது மாதிரி 3 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு நினைச்சிட்டேன். ஏன்னா பேர் 3 பேர், சாயின்னு ஒரு பேர், கோகுல்னு ஒரு பேர், ராமநாத்னு ஒரு பேர், 3 பேர் சேர்ந்து ஒரு பேய் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா 3 சேர்ந்து ஒருத்தர் தான், அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுலேயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சாங்க. 3 டைரக்டரா, 2 டைரக்டரா, 1 டைரக்டரா, சாய், கோகுல், ராம்நாத். ஆனா 3 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணா எப்படி அவங்களுடைய பங்களிப்பு ஒரு படத்துக்கு வெற்றியை கொடுக்குமோ அது போல இவர் ஒருவர் செய்து இந்த படத்தை ஜெயித்திருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டெக்னிக்கல் எலிகன்ஸ், நல்ல மியூசிக்கு, உங்களை எப்ப பார்த்தாலும் பக்குன்னு பயமுறுத்த வைக்கிறது. 2 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த படம் ஜெயிக்குது. சந்திரமுகி படம் பார்த்துட்டு வெளியே வந்து நான் என்ன நினைச்சேன், என்னடா இது ரஜினி சார் படம்னாக்க அப்படி ஜாலியா அடிதடியா இருக்கும், ஒரே பஞ்ச் டயலா இருக்கும், ஜாலி ஹியூமர் இருக்கணும் அப்படின்றத போக கிளைமாக்ஸ் ஃபுல்லா பயமுறுத்திட்டாங்களே, ஒரு பேயை வச்சு ஜோதிகாவை பேயா மாத்தி பயமுறுத்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனால் குழந்தைகள் அதை ரசிச்ச மாதிரி வேற எந்த படத்தையும் ரசிக்கல. அதனாலதான் சொல்றேன், இப்ப உள்ள பசங்களுக்கு பேய ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு நம்ம இவர் சார் யூஎஃப்எக்ஸ் பாய் இருக்காரு, பேயும் பாயும் ஒன்னா சேர்ந்து. ஏன்னா இதுல வந்து கிராபிக்ஸ் நிறைய பிளே இருக்கும். அவருடைய ஒர்க் இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய அவசியமான ஒரு விஷயம். சாதாரண காதல் கதைக்கு பாய் தேவையில்லை, ஆனா பேய் படத்துக்கு பாய் ரெண்டும் சேர்ந்து இது ஒரு பெரிய சக்சஸா மாற்றும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாயந்தரம் மச்சான் ஃபங்க்ஷன்ல சந்திக்கலாம். அப்ப வேற பேசுறேன், இப்ப இதை பேசுறேன். பாய்ன்னு சொல்லிட்டு போறது கூட அவர் வேறதான் சொல்ல வேண்டியதா இருக்கு, வேற வழியே இல்லை. வெற்றி நிச்சயம். நாளை நமதே சொன்னார் பேசும்போது, கருணாஸ் பேசும்போது சொன்னார், நாளை நமதே நாளை நமதே நாளை கழிச்சும் நமதே, அதுக்கு அடுத்த நாளும் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து ஒரு மனிதர் முழுக்க கலகலப்பா மாற்ற முடியும்னா அது நம்முடைய சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுக்கு மட்டுமே கை வந்த ஒரு மிகச்சிறந்த தாங்க. சார் சீரியல் பத்திலாம் சொல்றப்ப உண்மைதான், சில பொம்பளைங்களாம் 2 வருஷமா கர்ப்பமாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அந்த ஹீரோயின். ஏமா குழந்தை பிறக்கலன்னு டைரக்டர் சொல்லுங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் போக இப்ப டைரக்டர் சொன்னதான் குழந்தைய பிறக்கும் போது. சாக்ஸ் வேற ஐயப்பன் வேற இல்லைன்னு எல்லாருமே சொன்னதுனால நான் ஐயப்பன் பேரை மறந்துட்டேன். ஏன்னா ஐயப்பன்கிறது சீசனுக்கு சீசன் வர்றது தான். 365 நாள்ல 1 மாசம் தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறோம். ஆனா இந்த ஐயப்பன் வருஷம் ஃபுல்லா சாக்ஸுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால 2 பேரும் ஊருடல் ஈருயிரா கலந்ததுனால நான் அவர் பேரை மறந்துட்டேன். ஐயப்பன் சார் என் ரிலேட்டிவ் வேற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும். தொடர்ந்த ரிலன்ட்லெஸ் எஃபர்ட்ஸ் கிவ்ஸ் யூ சக்சஸ். அது உங்களுக்கு நடக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, சாக்ஸ்ண்ணே உங்களோட ஸ்ட்ராங் கம்பேக் ஒரு ப்ரொடியூசராக லான்ச் ஆயிருக்கீங்க. ஐயப்பண்ணே 2 பேருக்குமே ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இந்த சிவானி டீம், கோகுல் ஒரு சாங்காக ப்ரமோக்காக போனும்போது எல்லாருமே எனக்கு பரிச்சயமானாங்க. ஸோ வெரி யங் டீம், சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு யங் டீம். ஸோ கம்ப்ளீட் சிவானி டீமுக்கு ட்ரெய்லர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு என்ன வேணுமோ அந்த எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. ஸோ சாக்ஸ்ண்ணே விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். மேலும் மேலும் நீங்கள் நிறைய பேருக்கு படங்கள் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். காட் பிளஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும், இங்க வந்திருக்க எல்லாருக்கும். சிவானி எனக்கு முதல் படம், ரொம்ப ஆர்வம் இருக்கு. இந்த படத்தில் நான் ஹீரோயினா பண்றதுக்கு எனக்கு first of all Sax sir he has launched me. It's been amazing, and I would like to thank Gokul, my talented director, for giving me this opportunity. Also நீங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்துரு. நான் வல்லினம்ன்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அறிவகன் சார் கூட. அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறச்சா இந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சிது சாக்ஸ் சார் மூவிஸில்.
தேங்க்யூ ஸோ மச் சாக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. சாய் கோகுல் ராம்நாத் என்ன செலக்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு, என்ன பேசுன்னு தெரியல சார். அப்புறம் 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் 15 செகண்ட் வரைக்கும் தான் பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தேங்க் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தேங்க் பண்ணலன்னா ஸ்டேஜே இல்லை. ஸோ முருகர் சாரும் வெற்றிமாறன் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பட் முருகர் சாரோட தம்பி இருக்கார் சரவணன் சொல்லிட்டு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் இந்த சினிமானா என்ன, போர்ட்ஃபோலியோ என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன்னா கொலாபரேட் பண்ணுறச்சா லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்பீங்க. சாரி, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, வாய்ப்புன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழ் சினிமாவில் கிடைக்கிறது எல்லா ஃபீல்டும் கஷ்டம், தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கன்னா கடவுள் வந்து மேலேருந்து தொப்பணும் அப்படிலாம் கொடுத்துட மாட்டார். எடுத்துக்கிற தம்பி ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு வழியாக தான் வருவாங்க. குரு இல்லைன்னா வந்து லைஃப்பில் எதுவுமே இல்லை, எதுவுமே சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க குரு வாழ்க, குரு நன்றா வாழ்க, குருவே துணை சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். சாக்ஸரும் என்னோட குரு தான். அவர் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஒரு குரு நல்லா இருந்தால் சிஷியர்கள், அவரை நம்பி இருக்கவங்க, கூட இருக்கவங்க எல்லாமே நல்லா இருக்க முடியும். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், க்ரூ, எவ்ரிபடி, காவ்யா ஷெட்டி, நிதின் சத்யா, பஷீர் அண்ணா, நிறைய லிஸ்ட் இருக்கு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கிவ் மீ 15 செகண்ட் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். பயோ சாரி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள், பிரஸ், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாக் சாருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ் சினிமா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையில் இருக்குது. பிகாஸ் அதுவும் விடிவி கணேஷ் சொன்ன மாதிரி சின்ன படம் பெரிய படங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆஸ் அ பப்ளிக்காக, ஆஸ் அன் ஆடியன்ஸாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய படத்தோட ஈக்குவலாக வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸாக அவங்களே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டப்போ, ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியாக, ஆஸ் ப்ரெஸ், பத்திரிகை நண்பர்கள் நம்மளும் வந்து அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அந்த ப்ரொமோஷன் சாங்கில் வந்து இன்றைக்கி சாக் சார் கேட்டார். எனக்கு ரொம்ப வருஷமாக அவர் தெரியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் வந்து பண்ணேன். ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியாக நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் அதை கொடுத்துட்டேன் அந்த படத்துக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் ஆஸ் அ ப்ரெஸ்ஸாக அண்ட் இண்டஸ்ட்ரியாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு லக்ஷ்மணை பற்றி விஷ்ணுவை நிறைய சொல்லியிருக்காரு அண்ட் கோகுலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சந்துரு என் கூட காலேஜில் படித்தவர். ஸோ மற்றபடி இந்த என்டையர் டீமுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ டிராஃபிக்லேயே இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கிற உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு அருமையான நிகழ்ச்சி. போன முறை சாருலதா ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியல, லேட்டாக தான் வந்தேன், ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். நண்பர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சினிமா துறை பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சாக்ஸை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னா, நான் மாநில கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது 93 அந்த காலகட்டத்தில் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தது சாக்ஸ். அதுக்கு பிறகு ஒவ்வொரு சன் டிவியில் வந்தக்கூடிய நிகழ்ச்சிகளில், பட்டிக்காடா பட்டணமா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பின்னாடி அங்கங்கே உட்கார வச்சு அதில் ஏதோ ஒரு அரைப்பாட்டு காப்பாட்டு பாட வச்சு அந்த டைங்களில் நம்மளை வந்து வளர்த்து விட்டது சாக்ஸ். அதற்கு பிறகு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான் நானும் விஜய் ஆண்டனிக்கெல்லாம் காம்படேட்டடாக வரணுன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அப்போது அது ஒர்க் அவுட் ஆகலை. பட்டு அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருந்தவர். அதுக்கு பிறகு பாலாண்ணா மூலியமாக நான் லொடுக்கு பாண்டியா சினிமாவில் நடிகனானதுக்கு பிறகு பல காலகட்டங்களில் ஒரு நண்பராக இருந்தோம். அதற்கு பிறகு நகைச்சுவை நடிகனாக இருந்த எனக்கு ஒரு பெரிய கேரக்டர், அதாவது ஒவ்வொரு படத்துலையும் போயிட்டு ஒரு சீனு 1.5 சீனு 2 சீனுக்கு வந்து போராட வேண்டியதாக இருக்குது. சரி, தனியாக வந்து நடிக்கணும், ஒரு நடிகனாக பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் தனியாக வந்து பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு, பணம் வந்து வரும், போகும்போது பணம் வரப்போகிறது இல்லை, பேர் மட்டும்தான் வரப்போகுது. அதனால் நம்மளும் இருந்தோம். எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் வந்து நடித்தாங்க பண்ணாங்கன்னு இல்லாமல் நம்ம அந்த இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு நீ கூட இருந்து எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கும் பொழுது திண்டுக்கல் சாரதி அந்த கதையை ஒரு குறைஞ்சது ஒரு 100 இடத்துல நான் சொல்லியிருப்பேன்னா ஒரு 200 இடத்துல அவர் சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தரை பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லி
காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் எனக்காக ஒரு பிஆர்ஓ மாதிரி ஒரு வேலையை செஞ்சு அந்த படத்தை வந்து ரெடி பண்ணி கடைசியாக வந்து அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ சினிமாவில் வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து இவருக்கு அப்போ வந்து எப்படி இருந்தார், அதாவது ஏதாவது யூரின் அடிக்க போனால் கூட அந்த இடத்துலேருந்து 2 பேர் எந்திரிச்சு வருவாங்க, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் கண் கூட. ஆனால் அந்த காலகட்டத்திலையுமே வந்து என்ன பாஸ் நீங்கள் சொன்னால் விஜயை வச்சு பண்ணலாம், அஜித்தை வச்சு பண்ணலாம், கருணாஸை வச்சு எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் வேலைக்காதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர்களே எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறி பிடிவாதமாக இருந்து கடைசி காலகட்டங்களில் அவரே நேரடியாக தலையிட்டு நம்ம மோகன் ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தரை வந்து தயாரிப்பாளராக்கி, பாஸ்கரை தயாரிப்பாளராக்கி, இவரும் அதுக்கு கூட இருந்து கதையின் நாயகனா என்ன இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த படத்தை சன் பிக்சர்ஸில் வந்து வெளியிட்டு கலாநிதி மாறன்ட்ட சொல்லி போய் போராடி அவர்கிட்ட வந்து கேட்டு அந்த படத்தை வந்து கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து கதையின் நாயகன் இல்லை கருணாசி ஹீரோவும் ஒரு படம் பண்ணாருங்கிற ஒரு அங்கீகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இதே சாக்ஸ் தான். அதுக்கு பிறகு இன்னைக்கு அம்பாசமுத்திர அம்பானி, அதுக்கப்புறம் வந்து மச்சான், ரகலபுரம், அதுக்கப்புறம் வந்து சந்த மாமா, இப்படி நான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியை என் வாழ்க்கையில் போட்டது சாக்ஸ் தான். அதனால தான் சாக்ஸு கைதாகி ஜெயிலில் இதில் கோர்ட்டில் நிற்கும்போது இந்த சினிமா துறையிலிருந்து அந்த இடத்துல ஃபுல்லாக நின்ன ஒரே நடிகர் நான் மட்டும்தான், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், போராட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியதான். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த படத்தை, அதாவது நோ மோர், கருணாஸ் வந்து தமிழ் கட்டுரை தமிழ் ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2000 கோடி லாஸ் ஆன உடனே இனிமேல் கருணாஸே சினிமாவில் கிடையாதுன்னு சொன்ன இதே சினிமா உலகம் தான். அதுக்கு பிறகு நான் வந்து ஹீரோவானேன். அதே மாதிரி சாக்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ஆணித்தரமா, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரை விட ரொம்ப உரிமை, அதாவது அவர் சம்பாரிச்சாருன்னா அதுல பாதி வந்து நான் தான் பினாமின்னு கூட நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுல உண்மை இல்லைங்கிறது பின்னாடி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் பினாமி தான், அவருடைய ஹார்ட் இல்ல, இன்னொரு பக்கம் டக்குன்னா இன்னொரு பக்கம் டிக்குன்னு அடிக்கிற பினாமி தானா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்களை எல்லாம் சரி செய்து நிச்சயமா இதே சினிமா உலகத்துல ஒரு மிகப்பெரிய இடத்தை சாக்ஸ் வந்து பிடிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நேரத்தில் எப்படி இன்னைக்கு கூட இருக்கிற என் பங்காளி ஐயப்பன் எப்படி கூட இருக்கிறானோ இதே மாதிரி நாளைக்கும் என் ஐயப்பன் கூட இருப்பான், அன்னைக்கு நானும் கூட இருப்பேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கூட இருப்போம். அதனால நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட இந்த சிவானி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கை மீது அவநம்பிக்கை வைக்காதீர்கள், அதை நீ வைக்கவே வைக்காதீங்க, உன்னுடைய உருவமே நம்பிக்கையில மட்டும்தான் இந்த உருவம். அதனால நிச்சயமா நாளை நமது, நாளைய வெற்றியும் நமது. வாழ்க வெல்க சிவானி.